ஃபர்ஸ்ட் ஃபிட், பெஸ்ட் ஃபிட், ஃபர்ஸ்ட் ஃபிட் அல்காரிதம் தான் பார்க்க போகிறோம். யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கேட்ட ஒரு ப்ராப்ளம். கிவன் 5 memory partitions of 100 KB, 500 KB, 200 KB, 300 KB, 600 KB. இந்த மாதிரி உங்களுக்கு மெமரி பார்ட்டிஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. அதுவும் ஆர்டராக எடுத்துக்கணும். அவங்க கொடுத்த ஆர்டர்லேயே தான் நம்ம ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும். ஹவு ஹுட் த ஃபர்ஸ்ட் ஃபிட், பெஸ்ட் ஃபிட் அண்ட் வர்ஸ்ட் ஃபிட். ஸோ அவங்க கொடுத்த இந்த 5 மெமரி பார்ட்டிஷன்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஃபிட், பெஸ்ட் ஃபிட், வர்ஸ்ட் ஃபிட் அல்காரிதமை கண்டுபிடிக்கணும். எதுக்கு? பிளேஸ் ப்ராசஸஸ் ஆஃப் 2112 KB, 417 KB, 112 KB, 426 KB இன் ஆர்டர். ஸோ அவங்களுக்கு ப்ராசஸ் வேல்யூம் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இதை சால்வ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா விச் அல்காரிதம் மேக்ஸ் த மோஸ்ட் எஃபிஷியன்ட் யூஸ் ஆஃப் மெமரின்னு கண்டுபிடிச்சு சொல்லணும். ஓகேங்களா? ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு ப்ராப்ளம் சொல்லித்தரேன், நல்லா கவனிங்க. உங்களுக்கு இந்த மாதிரி மெமரி பார்ட்டிஷன்ஸ் கொடுத்துருவாங்க, அப்புறம் இந்த ப்ராசஸஸ் வேல்யூ கொடுத்துருவாங்க. இதை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் ஃபிட், பெஸ்ட் ஃபிட், வர்ஸ்ட் ஃபிட் அல்காரிதம்னு கண்டுபிடிக்கணும். எது பெஸ்ட் அல்காரிதம்னு சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், ஃபர்ஸ்ட் ஃபிட் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஃபிட். ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் ஃபிட்ல முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா மெமரிஸ்ல எடுத்து எழுதணும். மெமரி பார்ட்டிஷன் என்ன கொடுத்துறாங்க? 100, நெக்ஸ்ட் 500, நெக்ஸ்ட் 200, நெக்ஸ்ட் 300, 600. ஓகேங்களா? ஸோ இதை ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிருங்க. கொஷின் என்ன கொடுத்துருங்க? ப்ராசஸ் 2112 KB. ஸோ இங்கே சைடில் எழுதிக்கலாம் 2112 KB, நெக்ஸ்ட் 417 KB, நெக்ஸ்ட் 112 KB, நெக்ஸ்ட் 426 KB. அவங்க கொடுத்த ஆர்டர்ல தான் நம்ம எழுதணும். ஓகேங்களா? சரி, கால்குலேட்டர் இதுக்கு வேணும் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு. சரி, ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஃபிட் அப்படின்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வேல்யூ இருக்கு 212. இந்த 212ல முதல்ல எங்க ஸ்பேஸ் இருக்கோ அதில் வந்து போட்டுடணும். இங்கே 100 ஸ்பேஸ் பத்தாது. 500ல ஸ்பேஸ் இருக்கும். ஸோ இந்த 212ல 500ல போட்டுடலாம். இப்போ 212 எதில் நம்ம போட்டிருக்கோம்? 500ல போட்டிருக்கோம். ஸோ இங்கே நீங்கள் எழுதணும் 2112 KB எதில் போட்டிருக்கோம்? 500 KBயில் போட்டிருக்கோம். இந்த ப்ராசஸ் எடுத்து இந்த மெமரி பார்ட்டிஷனில் போட்டிருக்கோம். இது ப்ராசஸ், இது மெமரி. ஓகேங்களா? சரி, ஒன்ஸ் போட்டதுக்கு அப்புறமா இதை சப்ட்ராக்ட் பண்ணிடணும். 500ல 212 போயிடுச்சுன்னா எவ்வளோ வரும்? 288. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் இப்போ அடுத்த ப்ராசஸ் 417. இப்போ 417 வந்து எங்கே முதல்ல ஸ்பேஸ் இருக்கோ அதில் போட்டுடணும். இங்கே 417 இருக்கா? இல்லை. இதில் 417 போட முடியுமா? போட முடியாது. 417 போட முடியாது. இதுலேயும் போட முடியாது. 600ல ஸ்பேஸ் இருக்கும் 417, அப்போ இங்கே போடலாம். ஸோ இது 417 KB எங்கே போட்டிருக்கோம்? 600 KBயில் போட்டிருக்கோம். ஸோ ஒன்ஸ் இங்கே போட்டோம்னா அதை சப்ட்ராக்ட் பண்ணிடணும். 600ல 417 போயிடுச்சுன்னா 183. ஓகேங்களா? நல்லா கவனிங்க. ஒன்ஸ் நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணி எழுதுனா புது, ஓகேங்களா, புதுசு. சரி, இப்போ அடுத்து நம்ம என்ன இருக்கு? 112 எதில் போடலாம்? 100ல போட முடியுமா? போட முடியாது. 288ல ஸ்பேஸ் இருக்குங்களா? அப்போ இங்கே போட்டுக்கலாம். அப்போ இந்த இடத்துல 112 KB இங்கே போடலாம். ஸோ 112 KB நம்ம எதில் போட்டிருக்கோம்? 288 KB மெமரியில் போட்டிருக்கோம். ஸோ இங்கே எழுதிட்டு உடனே நம்ம என்ன பண்ணோம்? சப்ட்ராக்ட் பண்ணணும். 288ல 112 போயிடுச்சுன்னா 288ல 112 போயிடுச்சுன்னா 176. ஸோ இதுதான் இப்போதைக்கு புது ப்ராசஸ். ஓகேங்களா? 100, 176, 200, 300, 183. இப்போ நெக்ஸ்ட் 426 KB இப்போ போட போகிறோம்.
100ல் போட முடியுமா? முடியாது. ஸ்பேஸ் இல்லை. இதுலேயும் ஸ்பேஸ் இல்லை. இதுலேயும் ஸ்பேஸ் இல்லை. இதுலேயும் ஸ்பேஸ் இல்லை. இதுலேயும் ஸ்பேஸ் இல்லை. 183 தான் இருக்குது. ஸோ 426 எங்கேயுமே போட முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணோம், இதை வெயிட்டிங்கில் வச்சிடணும். இந்த மாதிரி வெயிட்டுன்னு எழுதிடணும். ஓகேங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபிட். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபிட்டை நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்? ஸோ ஒவ்வொரு ப்ராசஸையும் எடுத்து முதல்ல எங்கே ஸ்பேஸ் இருக்கோ அதில் ஃபிட் பண்ணிடணும். அதான் ஃபர்ஸ்ட் ஃபிட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்து பார்க்க போகிறது பெஸ்ட் ஃபிட். செகண்ட் ஒன் பெஸ்ட் ஃபிட். மெமரி பார்ட்டிஷன்ஸ் எடுத்து இங்கே எழுதிக்கோங்க. ப்ராசஸ் வேல்யூ எடுத்து எழுதிக்கோங்க. கொஷினில் கொடுத்தது ஆர்டரா. சரி, இதில் பார்த்துட்டிங்கன்னா பெஸ்ட் ஃபிட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, முதல் வேல்யூ என்ன கொடுத்துருவாங்க? 212. இந்த 212 வந்து எதில் ஃபிட் ஆகும்னு பார்க்கணும். பெஸ்ட்டாக, அதாவது 100ல் ஃபிட் ஆகாது, 500ல் ஃபிட் ஆகும். 500ல் ஸ்பேஸ் இருக்குது, இது டிக் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு 212 வேறு எதில் ஃபிட் ஆகும்? 300க்குள்ளே வரும். நெக்ஸ்ட்டு 600க்குள்ளே வரும். ஓகேங்களா? 500, 300, 600 இந்த மூணுத்துலேயும் வரும். இதில் எது ஸ்மாலஸ்ட் வேல்யூ அது சூஸ் பண்ணணும். 500, 300, 600 இதில் எது ஸ்மாலஸ்ட் வேல்யூ? 300. அப்போது இந்த 212 KB எதில் ஃபிட் ஆகுது? 300 KBயில் ஃபிட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் இங்கே எழுதுனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? இங்கே இதை சப்ராக்ட் பண்ணிடணும். 212 சப்ராக்ட் பண்ணணும் வரும். 300ல் 212 போயிடுச்சுன்னா 88. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 417 KB. அடுத்து 417 KB அதில் வரும் பாருங்க. 417 எதுக்குள்ளே வரும்? 500ல் ஃபிட் பண்ணலாம், 600ல் ஃபிட் பண்ணலாம். 500, 600 இதில் எது ஸ்மாலஸ்ட் வேல்யூ? 500 தான் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. அப்போ இதை தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ இது 500 KBயில் ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எடுத்து எழுதிடணும். 417 சப்ராக்ட் பண்ணுங்க. 500ல் 417 போயிடுச்சுன்னா 83. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 112 KB. 112 100ல் ஃபிட் ஆகுமா? ஆகாது. 200ல் ஃபிட் ஆகும், 600ல் ஃபிட் ஆகும். ஓகேங்களா? 83லும் ஃபிட் ஆகுது, 88லும் ஃபிட் ஆகுது. ஸோ 200 இல்லை 600 இதில் வந்து 112 போடலாம். ஆனால் இதில் எது சின்ன நம்பர்? 200 தான் சின்ன நம்பர். ஸோ அதில் தான் நம்ம ஃபிட் பண்ணணும். ஸோ 112 எதில் ஃபிட் ஆகும்? 200 KBயில் ஃபிட் ஆகும். இப்போ சப்ராக்ட் பண்ணிடலாமா? 200ல் 112 ஃபிட் ஆயிடுச்சுன்னா பேலன்ஸ் 88. நெக்ஸ்ட் அடுத்து 426 KB. 100ல் ஃபிட் ஆகுமா? ஆகாது. 83, 88 இதெல்லாம் ஆகாது. 600ல் தான் மட்டும் இருக்குது பேலன்ஸு. இதில் தான் ஃபிட் ஆகும். ஸோ டைரெக்டாக இங்கே 600 KBன்னு எழுதிக்கலாம். ஸோ இங்கே வந்து சப்ராக்ட் பண்ணிடணும். 426. ஸோ 600ல் 426 போயிடுச்சுன்னா 174. ஸோ இதுதான் உங்களுடைய பெஸ்ட் ஃபிட் வேல்யூஸ். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் வர்ஸ்ட் ஃபிட். வர்ஸ்ட் ஃபிட் எப்படி சால்வ் பண்ணணும்னா, இதனுடைய அப்படியே ஆப்போசிட். ஃபஸ்ட்டு கவனிங்க, என்ன இருக்கீங்க ப்ராசஸ்ஸு? 212 KB. இந்த 212 KB எதில் முதல்ல ஃபிட் ஆகும்னு பார்க்கணும். எதெல்லாம் ஃபில் பண்ணலாம்? 100ல் போகாது, 500ல் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு 500ல் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு 212 வந்து 300ல் பண்ணலாம், 600ல் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஃபிட்டில் முதல்ல எதெல்லாம் வந்து ஃபில் ஆகும்னு பார்க்கணும். இந்த 212 வந்து 500, 300, 600ல் ஃபில் ஆகும். இதில் நம்ம 3த்துல டிக் போட்டிருக்கோம். இதில் எது ஹையஸ்ட் வேல்யூன்னு பார்க்கணும். 600 தான் ஹையஸ்ட். ஸோ அதை தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ ஹையஸ்ட்டு மெமரி தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதை எடுத்து சப்ராக்ட் பண்ணிடலாம். 212. ஸோ 600ல் 212 போயிடுச்சுன்னா வரும் 388. ஸோ இப்போதைக்கு இதுதான் புது மெமரி. நெக்ஸ்ட் அடுத்து 417. 417 எதில் வரும்? 500ல் வரலாம், அவ்வளோதான். 100ல் வராது, 200ல் வராது, 300லையும் வராது, 388லையும் வராது. ஸோ 417 நம்ம எதில் ஃபிட் பண்ணலாம்? 500ல் ஃபிட் பண்ணலாம். இருக்கிறது ஒரு மெமரி தான் ஹையஸ்ட் மெமரி. ஸோ அப்படியே சப்ராக்ட் பண்ணிடலாம்.
500ல 417 போயிடுச்சுன்னா 83. நெக்ஸ்ட் அடுத்து 112 KB. 100ல ஃபில் பண்ண முடியாது, 83ல பண்ண முடியாது, 200ல பண்ணலாம். நெக்ஸ்ட்டு 300லையும் பண்ணலாம், 388லையும் பண்ணலாம். கரெக்டு தானே? 200லையும் 112 போடலாம், 300லையும் 112 போடலாம், 388லையும் 112 போடலாம். இப்போ நம்ம 3 டிக் பண்ணியிருக்கோம். இதில் எது ஹையஸ்ட் வேல்யூ? 388. ஸோ அதை தான் நம்ம ஃபில் பண்ணோம். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இது அப்படியே அழிச்சிட்டு 388ல் இந்த 112ல சப்ராக்ட் பண்ணிடணும். 388ல் 112 சப்ராக்ட் பண்ணால் 276. ஸோ இதுதான் இப்போதைக்கு புது மெமரி வேல்யூ. நெக்ஸ்ட் 426 KB. 426 100ல போட முடியுமா? முடியாது. 83ல போட முடியுமா? முடியாது. 200லையும் போட முடியாது, 300லையும் போட முடியாது, 276லையும் போட முடியாது. ஸோ எங்கேயுமே மெமரி இல்லை. ஸோ இது வெயிட்டிங். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ஃபஸ்ட்டு ஃபிட்டு, பெஸ்ட்டு ஃபிட்டு, வர்ஸ்ட்டு ஃபிட், இது மூணுத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? சரி, கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? விச் அல்காரிதம் மேக்ஸ் த மோஸ்ட் எஃபிஷியன்ட் யூஸ் ஆஃப் மெமரி? எது பெஸ்ட்டுன்னு கேட்குறாங்க. எந்த அல்காரிதம் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணதை வச்சு. எந்த ஃபிட்டில் வந்து இந்த வெயிட்னு ஒன்று இல்லையோ அதான் பெஸ்ட்டு. இதில் வெயிட் இருக்குங்களா? அப்போது ஒரு ப்ராசஸ் வந்து வெயிட் பண்ண வைக்குதுன்னா, வெயிட்டிங்கில் இருக்குன்னா அப்போது அது வந்து பெஸ்ட்டு கிடையாது, இது கிடையாது. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபிட்டில் பாருங்க, இங்கேயும் வெயிட் இருக்குது, அப்போ இதுவும் பெஸ்ட் அல்காரிதம் கிடையாது. அப்போ இது பெஸ்ட் அல்காரிதம்? இதில் தான் பாருங்கள், அந்த வெயிட்னு ஒரு வார்த்தையே இல்லை. அப்போ பெஸ்ட் ஃபிட் இஸ் த பெஸ்ட் அல்காரிதம். பெஸ்ட் ஃபிட் இஸ் த பெஸ்ட் அல்காரிதம். அவங்க கொடுத்த அந்த மெமரி பார்ட்டிஷன்ஸ்க்கும் ப்ராசஸ்க்கும். ஓகேங்களா? இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.